திறந்தரு முத்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும். சிறந்த நீர் ஞாலம் செய் தொழில் யாவும் அறைந்திடில் வேந்தனுக்கு ஆறில் ஒன்று ஆமே. இங்க அரசாட்சி முறையை சொல்லக்கூடிய நிலையில திருமூலர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, ஆட்சி செய்பவன் எவ்வாறு ஆட்சி செய்தல் வேண்டும், அவ்வாறு செய்வதனால் அந்த ஆட்சியினால் நாட்டின் கண் விளையக்கூடிய நன்மைகள் என்ன, அதே நேரத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் தனக்கு உரிய வருவாயாக எதை கொள்ள வேண்டும். இது ரெண்டுமே இன்று வரைக்கும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுக்கு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. நண்பர்களுக்கெல்லாம் தெரியும்னு நம்புகிறேன். நம்முடைய வகுப்புல ஒருவர் சேர்ந்திருந்த சிங்கப்பூரில் இருந்து ஒரு பொருளாதார மேதை. அப்புறம் அவரால் தொடர்ந்து வகுப்பினுக்கு வர முடியாமல் போனதற்கு காரணம், நம்முடைய இந்திய அரசின் அது பொருளாதார ஆலோசகராக, தலைமை ஆலோசகராக நியமிக்கப்பட்டதினால் அவரோடு தொடர்பு கொள்ள முடியல. அவரால் வகுப்பிற்கு முறையாக வர முடியல. திடீர் என்று நேற்றைய முன்தினம் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சொன்னார், திருக்குறளிலும் திருமந்திரத்திலும் அரசாட்சி முறையை பற்றி நீங்கள் சொன்னது நடைமுறையில எவ்வளவு பெரிய பயன்பாடு உடைய ஒன்றாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவிலே என்னை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறது. ஆனால் இதை செயல்முறைப்படுத்துவதற்குத்தான் இங்கு சிக்கல்கள் மிகுதியாக தோன்றுகின்றன. ஏனென்றால் நம்முடைய திருமந்திரம் போன்று திருக்குறள் போன்று இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் மீ உயர் நிலையை எடுத்து சொல்லுவதற்கு முன் வந்தன. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஐடியலிஸ்டிக் பிலாசபி. அந்த மீ உயர் நிலையில அவைகள் பேசின. அந்த மீ உயர் நிலைகளை இன்றைக்கு நம்மால் எட்ட முடியாதது என்பது அந்த சொல்லப்பட்டவர்களினுடைய எதிர்பார்ப்பு அல்ல. நாம் அதனை சரிவர கொண்டு சேர்க்க முடியாத தவறு நம்மிடம். அதனாலதான் அந்த விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் ரொம்ப வருந்தி சொன்னார். அதே பகுதிதான் இங்க. திறந்தரு முக்தி, ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு விதமான முக்தி பெறுதற்கு உண்டான வழிமுறையை சொல்லுகிறது. திறம் என்றால் வழிமுறை, திறம் தரு முக்தி என்றால் எல்லா சமயங்களும் ஒருதன்மைத்தான ஒன்று போலவே விளக்குதற்கு முன் வரவில்லை முக்தியை பற்றி. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாதையை காட்டுகின்றன. ஆகவே இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு அல்லது இந்த வாழ்க்கையினது முடிவினுக்கு அப்பால் நாம் முக்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சமய நூலும் ஒவ்வொரு விதமான வழியை கூறுகின்றன. அது ஒரு பக்கம். செல்வமும் வேண்டின், இந்த உலகத்தில் வாழும் காலத்து செல்வமும் அந்த செல்வத்தினை கொண்டு உரிய முறையான அறங்களை செய்ததினால் மறுமைக்கு உண்டான செல்வமும் ஒன்றாக பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும். மறந்தும் அரசன் தன்னுடைய அறநெறியிலிருந்து வழுவாது நாட்டாட்சியை நடத்த வேண்டும். இது மன்னனுக்கு சொன்ன விளக்கம். ஆனால் அதன் மூலமாக பெறப்படக்கூடிய நன்மை மக்களுக்கு. ஒரு மன்னனது அறம் வழுவாத ஆட்சியில் வாழக்கூடிய மக்களுக்குத்தான் வாழ்க்கை முடிந்ததன் பின் முக்தியை பற்றிய தெளிவும், வாழுகின்ற காலத்து இம்மை பற்றின செல்வமும் மறுமை பற்றின செல்வம் பற்றின சிந்தனையும் உயர்வாக தெரியும். ஆகவே நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும். அறநெறியிலிருந்து வழுவாது அவன் நாட்டாட்சியை நல்குதல் வேண்டும்.
அப்படி செய்தால் என்ன ஆகும்? சிறந்த நீர் ஞாலம், கடலால் சூழப்பட்ட இந்த ஞாலம் உலகம், செய் தொழில் யாவும், அவனுடைய ஆட்சியின் கீழாக வாழக்கூடிய மக்கள் யாவரும் அறைந்திடில், அவ்வாறு வாழக்கூடிய மக்கள் அவர்களால் தரப்படக்கூடிய செல்வம் அல்லது வரி என்றால் எப்படி இருக்கணுமா? அறைந்திடில் வேந்தனுக்கு 1/6 ஆணை. மக்கள் தாங்கள் ஈட்டக்கூடிய செல்வத்துல 1/6 பகுதியை தான் மன்னனுக்கு வரியாக கொடுத்தல் வேண்டும். மன்னனோ அதைத்தான் தனக்கு உரிய வருவாயாக மக்களிடமிருந்து பெற வேண்டும். இத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். 1/6 பகுதியை தான் மன்னன் வரியாக பெற வேண்டும் என்பதற்காக தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கல், இறை, தான் என்று 5புலத்து ஓம்புதல் தலைனர். இந்த கருத்து அப்படியே திருமந்திரமும் பேசுகிறது. மன்னன் என்று சொல்லக்கூடியவன் தன் மக்களிடம் 1/6 பங்கை தான் வரியாக பெற வேண்டும். இல்லை என்றால் அவனது ஆட்சி கொடுமையானதொரு ஆட்சியாக கருதப்படும். அந்த காலத்துல உழைத்தவர்களும் உண்மையை பேசினார்கள், ஆளுபவனும் உண்மைக்கு உட்பட்டு வரியை முறையாக பெற்றார்கள். இங்கு எல்லாமே முரண்பட்டு கிடக்கிறது. வரி ஏய்த்தல் என்பது இங்கு வழக்கமாகி இருக்கு. வரியினை ஏய்த்தல் என்பதுல தவறு ஒன்றும் இல்லை. கேட்டீர்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எத்தனையோ விதங்களில் யார் யாரோ இந்த சமூகத்தை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் உழைத்து அதன் மூலமாக ஈட்டிய செல்வத்துல நான் ஏதாயிலும் ஒரு பகுதியை எனக்கு என்று அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்ளுதற்கு, அடுத்த வார்த்தையை கவனிக்கணும், சட்டத்துல இடம் இருக்கு இல்லையா? நான் சட்டத்திற்கு மாறாகவா செயல்படுறேன்? அவ்வாறு நான் சேர்த்து வைத்துக் கொள்ளுதற்கு சட்டத்துல இடம் இருக்கு அல்லவா? ஆகவே சில நேரங்கள்ல போலியான கணக்கையும் என்னால தந்து எனக்குரிய செல்வத்தை நான் குறிப்பிட்ட அளவு தனிப்பட்ட முறையில் சேர்த்து வைத்துக் கொள்ளுதலில் தவறில்லை என்று மக்கள் பேசத் தொடங்கியாயிற்று. அதனால அரசனுக்கு வரக்கூடிய வருமானம் 1/6 பங்கு வருவதில்லை. அதனால் அரசு என்ன செய்கிறது? தவறான சில வரி விதிப்பு கோட்பாடுகளுக்கு உட்படுகிறது. அதனால ஒரு ஆட்சி, அதன் மூலமாக மன்னன் பெறக்கூடிய வருவாய் 1/6 இருந்தது என்றால் அதனை கொண்டு நாட்டாட்சியை அவன் நன்கு செய்வதாக இருந்தால் அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் அறத்தின் வழி நிற்பார்கள். அதனால் பல சமயங்களால் சுட்டி காட்டப்படக்கூடிய மோட்சம் என்கின்ற ஒன்று அவர்களுக்கு இயல்பாகவே பெறுதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அரசாட்சி அவ்வளவு இன்றியமையாதது. அடுத்து, வேந்தன் உலகை மிக நன்று காப்பது, வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியா நிற்பர், போந்து இவ்வுலகை பிறர் கொள்ளத்தான் கொள்ளின், பாய்ந்த புலி என்ன பாவகம் தானே. அரசன் 1/6 பங்காக வருமானத்தை கொண்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆட்சியை தருவதாக இருந்தால், அவ்வாறு அவனது ஆட்சி, அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால், அதான் முதல் சொற்றொடரே, வேந்தன் உலகை மிக நன்று காப்பது. மன்னனாகப்பட்டவன் தன் ஆட்சியினால், நேர்மையான வழிமுறையினால் மிகுதியான நன்மையை தரத்தக்க ஆட்சி முறையை கொண்டு தன் நாட்டை
ஆளுவதாக இருந்தால் வாய்த்த மனிதர்கள் அவ்வழியா நிற்பர். அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் வேந்தன் காட்டின நல்வழியிலேயே செயல்படுவார்கள். அரசன் எவ்வழி, மக்கள் எவ்வழி. வடமொழியிலே அதுதானே பழமொழி. யதா ராஜா ததா பிரஜா. மன்னன் நேர்மையானவனாய், மன்னன் ஒழுக்கம் உடையவனாய், அறங்களை பின்பற்றக்கூடியவனாய் இருந்து ஆட்சியை செய்தால் அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் அரசனே அறநெறியிலிருந்து வழுவாது இருக்கிறான் என்றால் நாம் அதனை காட்டிலும் அறநெறியை பின்பற்றக்கூடியவர்களாய் இருந்தாக வேண்டுன்ற பொறுப்பினுக்கு உட்படுவார். இது ரொம்ப அடிப்படையான குணம். நாம் இதை பற்றி எல்லாம் மறந்து விடுவோம். நாம் யாருக்கேனும் இதை பற்றி வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவது உண்டு. இந்த கதை எல்லா சமயங்களிலும் பேசப்பட்டிருக்கக்கூடிய கதை என்று நம்புகிறேன். கொல்கத்தால ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த பொழுது அவரை பார்க்க ஒரு தாய் தன்னுடைய ஒரு 8 வயது பையனை அழைத்து வந்திருந்தார். என்ன என்று கேட்ட பொழுது தாய் சொன்னாள், இவன் மிக அதிகமாக இனிப்பை உண்ணுகிறான், அவனை என்னால் தடுக்க முடியவில்லை. அளவினுக்கு அதிகமாக இனிப்பை உண்ணுவதால் ஏதாகிலும் இவனுக்கு நோய் கண்டுவிடுமோ என்ற கவலை இருக்கிறது. அதனால இவனுக்கு உரிய அறிவுரையை நீங்கள் சொல்ல வேண்டும். பரமஹம்சர் சொன்னாராம், நீ அடுத்த வாரம் அழைத்து வா, நான் அவனுக்கு உண்டான அறிவுரையை சொல்லு. இந்த தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்கு ஒரு வாரம் கழித்து வரை சொல்லுகிறார்? வேறு வழி இல்லை. அடுத்த வாரம் அழைத்து சென்ற அந்த சிறானிடம் தெளிவாக ராமகிருஷ்ணர் சொன்னார், இனிப்பு உண்ணுவதனால் வரக்கூடிய கேடு, அதனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு என்றெல்லாம் ஒரு 10 நிமிடம் செலவழித்து அவனுக்கு அறிவுரை சொல்லி, இனி இனிப்பை குறைவாக உண்ண கற்றுக்கொள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, குறைவாக உண் என்றெல்லாம் அறிவுரை சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தாய் சொன்னாள், இதை சென்ற வாரமே நீங்கள் சொல்லி இருக்கலாமே, எதற்காக ஒரு வாரம் எடுத்துக்கொண்டீர்கள்? உடனே பரமஹம்சர் சொன்னாராம், நீ உன் மகனின் குறையை என்னிடம் சொல்லக்கூடிய அந்த நிமிடம் வரைக்கும் நானும் மிக அதிகமான அளவிலே இனிப்பை உண்டு கொண்டிருந்தவன். ஆகவே நானே அதிகமாக உண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில மற்றொருவனிடம் போய் அதிகமான இனிப்பை உண்ணாதே என்று சொல்லுதற்கு எனக்கு சரி என்று படவில்லை. ஆகவே இந்த ஒரு வாரமாக முயன்று படிப்படியாக இனிப்பினை உண்ணுவதை குறைத்து கொண்டு இப்பொழுது அறவே நிறுத்தி இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது இனிப்பை உண்ணுவதினால் வரக்கூடிய கேடு என்பது என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடிய அறிவும் எனக்கு இருக்கிறது, அனுபவமும் இருக்கிறது, அதை பின்பற்றக்கூடிய ஒழுக்கமும் இருக்கு. இப்பொழுது நான் அறிவுரை சொல்லுதல் என்பது சரியாக இருக்கும். அப்ப அறிவுரை சொல்லக்கூடியவர்கள்லாம் முதல்ல அவர்களால் சொல்லப்பட இருக்கின்ற அறிவுரையை தாங்கள் எவ்வளவு பின்பற்றுகிறோம் என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் இங்க திருமந்திரம் சொல்லுகிறது, வேந்தன் உலகை மிக நன்று காப்பது வாய்ந்த மனிதர்கள் அவ்வழியா நிற்பர். மன்னன் எவ்வாறு அறத்திலிருந்து விலகாமல் அறநெறிகளுக்கு உட்பட்டு தனது ஆட்சியை செய்து மக்களை காக்கின்றானோ அதன் வழியே அவன் ஆட்சியின் கீழ் வாழும் மக்களும் அறநெறியிலிருந்து விலகாது இருப்பார்கள். மாறாக பேர்ந்து இவ்வுலகை பிறர் கொள்ளத்தான் கொள்ளின், இவ்வாறு தன் மக்களை முறையாக காத்தல் என்கின்ற செயலிலிருந்து பிறழ்ந்தான் என்றால்
முறையாக அறத்தின் துணை கொண்டு தன் மக்களை காக்கவில்லை என்றால் இவனது நாட்டை பிற பகைவர்கள் வந்து கவர்ந்து கொள்ளுதற்கு இவனே வழிவகை செய்தவன். வேற யாருமே செய்யவில்லை. இவன் ஆட்சியை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் இவன் ஆட்சியின் கீழ் வாழும் மக்கள் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள், முறையாக இருக்க மாட்டார்கள், அறநெறி தவறி நிற்பார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தை மாற்றார்கள்னு சொல்லக்கூடிய பகைவர்கள் வந்து எளிதில் கைப்பற்றுதல் என்பது சாத்தியமே. அதுதான் அடிப்படை. அறம் என்பது நாம் வாழும் காலத்து நமக்கு மகிழ்ச்சியை தருவது மட்டும் அன்று, நமக்கு உரிய பகைவர்களையும் நம் அருகே நெருங்க ஒட்டாமல் தடுப்பது. மூன்றாவது, இந்த அறத்தினால் அடுத்த தலைமுறையும் பாதுகாப்பான முறையிலே இந்த சமூகத்தில் வாழ முடியும் என்கின்ற வழிவகையை எடுத்து சொல்வது. ஆகவே அறம்ன்றது நாம நினைக்கிறது போல முழுவதுமாக யோசிக்கவும். இந்த அறம் என்பது எந்த அளவினுக்கு ஒரு சமூகத்தை, அதனை ஆளக்கூடிய மன்னனை, அவன் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களை முறைப்படுத்துகிறது என்று. அவ்வாறு முறைப்படுத்துவதற்கு உண்டான அறத்திலிருந்து மன்னன் விலகினால் மக்களும் அறத்திலிருந்து விலகுவார்கள். அப்படி விலகினால் முழுக்க முழுக்க நாடானது பகைவர்களால் கை கொள்ளப்படக்கூடிய சூழலுக்கு உட்படும். ஆகவேதான் போர்ந்து பேர்ந்து இவ்வுலகை பிறர் கொள்ளத்தான் கொள்ளின், பிறரால் கைப்பற்றப்படக்கூடிய அளவினுக்கு இங்கு இருக்கிற மக்களே அதற்குரிய வழிவகையை செய்து விடுவார்களாம். எது போலன்னா, பாய்ந்த புலி என்ன பாவகம் தானே, தன் பசியின் பொருட்டு பிற விலங்குகளை பாய்ந்து கொள்ளும் புலியோடு அந்த மன்னனை கருத வேண்டும். தன் காட்டுல தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய விலங்குகளை புலி தன் பசிக்காக கொல்லுவது போல அறநெறியிலிருந்து வழுவின மன்னன் அவனது ஆட்சி முறையாக இல்லாமல் போயிற்று என்றால் அவனே தன் மக்களை கொல்லுதற்கு இணையான பகையை கொண்டு வந்து சேர்த்து விடுவான். ஆகவே ஆட்சி முறை என்பது அறநெறி தவறாது இருக்க வேண்டும். இதெல்லாம் ஓரளவு திருமந்திரம் போன்ற திருக்குறள் போன்ற நூல்கள்ல கற்றாகிலும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். வேற வழி கிடையாது. நடைமுறையில இது நடக்குமா சொல்ல தெரியாது. இவ்வாறு எல்லாம் ஆட்சி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல தெரியுமா? தெரியல. அதனால அறநெறியை விட்டு விலகாது மன்னன் இருக்க வேண்டும். சரி, கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர் மால் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை மேல் கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே. இந்த பாட்டை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த பாட்டிலிருந்து தான் இந்த திருமந்திரம் சூக்ஷமமான செய்திகளை மெல்ல புகுத்த தலைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், திருமந்திரம் என்பது முழுக்க முழுக்க ஞானத்தினை ஒருவன் முயன்று பெறுதற்கு உண்டான நூல். அந்த நூல்ல ஞானத்தை பெறுவதற்கு உண்டான வழிக்கு புறநிலையில இருக்கக்கூடிய தேவையானவற்றையெல்லாம் சொல்லிட்ட. நீ நேர்மையாக இரு, அறநெறி தவறாமல் இரு, உன் நாட்டிலே வாழக்கூடிய சக மனிதரோடு அன்பு பொருந்தியிரு, மாற்றான் மனையை விரும்பாதே, அறக்கேடுகளை செய்யாதே, உன்னை ஆட்சி செய்பவனோ அறத்தின் வழி நின்று ஆளுதற்கு வாய்ப்பை கொடு
அதன் பிறகுதான் உன் நாடு பிற பகைவர்களால் கை கொள்ளாமல் சுதந்திரமாக இருக்கும். எவ்வளவு சொல்லினா இறுதியில சொன்னார், இந்த ஆட்சி ஒழுங்காக இருக்கிற வரைக்கும்தான் மிக பெரியதாகிய ஒழுக்கம் என்கின்ற அடிப்படை முறைமை தெரியும். சமூகத்துல வறுமை இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் மக்களுக்கு யோக நிலையில் மனது செல்லும். இல்லை என்றால் யோக நிலைக்குள்ள மனது போகாது. நம்மை சுற்றி வறுமையும் பிணியும் இருக்கின்ற வரைக்கும் நாம் நம்முடைய மனதை யோக நிலையில கொண்டு போய் நிறுத்த முடியாது, மிக கடினம். இந்த மாதிரியான ஒழுக்கமான ஆட்சி முறையெல்லாம் கிடைத்ததன் பிறகு என்ன செய்யலாம்? கால் கொண்டு கட்டி கனல் கொண்டு மேலேற்றி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோர். இது சூக்ஷ்மமாக சொல்லப்பட்ட ஒரு பயிற்சி. எப்படியா? கால் கட்டி மேல் ஏற்றி பால் கொண்டு சோமபானம் செய்க என்று யோகியர்களிடையே வழங்கக்கூடிய ஒரு சொல். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். கால்னா காற்று. நம்முடைய சுவாசம் என்பதே நமக்கு பெரியதோ ஆற்றல். ஞாபகம், நமக்கு உண்டான சக்தியை வெளியே போய் தேடக்கூடாது. நம்முடைய சுவாசம் என்பதே நமக்கு உரியதாகியதோர் ஆற்றல். அந்த ஆற்றலை, அந்த சுவாசத்தை நாம முறைப்படுத்தி கையாள வேண்டும். கால் என்று சொல்லக்கூடிய காற்றை எவ்வாறு நாம் சுவாசிக்க வேண்டும்? இப்போ ஒரு கேள்வி. சுவாசித்தல் என்பது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம்தானே. இதுல என்ன பயிற்சி வேண்டி இருக்கிறதுன்னா, எல்லாம் இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயம்தான். அந்த இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை இன்ன அடிப்படையில் இன்ன முறைகளிலே நாம செயல்படுத்தினோம்னா அதுல மேலானதாகிய பலன் கிடைக்குமா கிடைக்காதா? அதே போல சுவாசம் என்பது இயல்பானது. அந்த இயல்பான சுவாசத்தை உரிய முறையில பயிற்சி செய்தால் இடது பக்கமாக காற்றை இழுத்து வலது பக்கமாக காற்றை விடுதல் உண்டு. இடது மூக்கின் துவாரம் வழியா காற்று உள்ள போகணும். அப்ப வலது மூக்கின் துவாரத்தை மூடிக்கொள்ளணும். இடது வழியாக செல்லுவதற்கு பேரு இடைக்கலைன்னு பேர். வலது வழியாக காற்று வருவதற்கு பிங்கலைன்னு பேர். இந்த இடது வழியாக சென்ற காற்று சற்று உள்ள நிக்கணும், அதுக்கு பேரு சுழி முனைன்னு பேர். இதுக்கெல்லாம் அளவு இருக்கு. எவ்வளவு நொடி காற்றை நீங்கள் இழுக்கணும், எத்துணை நொடிகள் காற்றை சுழி முனையில நிறுத்தணும், பிறகு எத்துணை நொடிகள்ல அந்த காற்றை வெளியிடணும். ஆங்கிலத்துல சொல்லணும்னா இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங். இந்த முறையை நீங்கள் ஒரு ஒழுக்கத்தினுள் கொண்டு வந்தால் அப்புறம் உங்களுக்கு இயல்பாகவே இடது பக்கமாக காற்றை இழுத்தும் வலது பக்கமாக வெளியிடக்கூடிய தன்மையும் தானா அமைஞ்சிடும். அப்படி அமைய பெற்றால், காற்றை அவ்வாறு இயக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதன் பிறகு உங்கள் உடலினுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை மேல் நோக்கி எழுப்ப முடியும். அதுக்கு பேரு மூலாதார கனல்னு பேர். அது ஒரு நெருப்பு. அதுக்கு ஆங்கிலத்துல ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு பேர். அந்த மூலாதார கனலை உடம்புல ஒவ்வொரு இடத்திலும் நிறுத்த முடியும். மேல் நோக்கி எழுப்பின அந்த கனலை வயிற்றுல, மார்புல,
தொண்டையில என்றெல்லாம் ஒவ்வொரு இடமாக நிறுத்த முடியும். அவ்வாறு நிறுத்துகின்ற பொழுது உடலானது மிக பெரியதோர் ஆற்றலுக்கு உட்படுகிறது. அந்த ஒவ்வொரு இடத்துல முக்கியமான ஆற்றல்களை உடல் முழுவதும் பரப்புவதற்கு உண்டான சக்கரங்கள் இருக்கின்றன. இந்த சக்கரங்கள்ல இந்த மூலாதாரம் காற்று பயிற்சியினால் எழுப்பப்பட்ட ஒன்று. அந்த சக்கரங்கள்ல போய் நிற்க உங்களினது உடலின் கண் பல்வேறு விதமான ஆற்றல்கள் பெருகத் தொடங்கும். அவ்வாறு அந்த ஆற்றல்களை முறையாக கையாண்டு படிப்படியாக அந்த காற்றினை மேல் நோக்கி எழுப்பி இந்த நெற்றி என்று சொல்லக்கூடிய சகஸ்ர தளத்துல கொண்டு போய் நிறுத்தினால் உங்களுக்கு உடலின் கண் ஒரு பேர் ஒளி தோன்றும். அந்த ஒளியானது அமிர்தம்னு. அந்த ஒளிக்கு பேரு அமிர்தம். அதுல நீங்க இடைவிடாது திளைப்பீர்கள். நீங்கள் அதன் உள்ளாக இரண்டர கலப்பீர்கள். அந்த நிலைக்கு பேரு பரவசம்னு பேர். பரவச நிலையை அடைகிறது. அததான் நிறைய சித்தர்கள் தங்களுக்கு தெரிந்த பரிபாஷையில சொல்லி இருக்கிறார்கள். மூலாதாரமாக இருக்கக்கூடிய கனலை மேல் நோக்கி எழுப்ப அது இறுதியிலே சென்று சகஸ்ர தளத்திலே நின்று அங்கு அமிர்தத்தை உருவாக்கும். அந்த சகஸ்ர தளத்துல உண்டான அமிர்தம் தான் உங்களை என்றும் இளமையோடு வைத்திருக்கும். மூப்பு, பிணி, நரை, திரை போன்றன எல்லாம் தோன்றாத அளவுல எப்பொழுதும் இளமையோடும் ஆற்றலோடும் இருக்க உதவும். இத சிவவாக்கியரும் சொல்லியிருக்க. ஒரு தரித்த நாடியுள் ஓடுகின்ற சுவாசத்தை கருத்தில் இருத்தி கபாலம் ஏற்ற வல்லீரில் விருத்தர் யாரும் பாலராவீர். விருத்தம்னா வயோதிகம். இந்த வயோதிகத்தை விட்டு எல்லோரும் இளமையோடு இருக்கலாம். மேனியும் சிவந்திடும், உடல்ல ஒளி தோன்றும். அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மையே. இது அம்மை அப்பனாய் உள்ள இறைவனது திருப்பாதத்தின் மீது நான் உறுதியோடு சொல்லுகிறேன். இததான் முன்னோடியாக திருமந்திரம். கால் கொண்டு காற்றினை கொண்டு கட்டி காற்றினை முறையாக நிறுத்தக்கூடிய கலையை கற்று. கட்டுதல், காற்றை கட்டுதல்னா முறையாக நிறுத்துதல். கனல் கொண்டு மூல ஆதார கனல் அந்த குண்டலினி நெருப்பை மேல் ஏற்றி சகசரதளம் நோக்கி தலை நோக்கி எழுப்பி பால் கொண்டு சோமன் முகம் பற்றி உண்ணாதோ. அந்த சோமன் பானம்னா நிரந்தரமான மகிழ்வை தரக்கூடிய அமிர்தம்னு பேர். சோமன் பானம். ஆகவே பால் கொண்டு சோமன் முகம் பற்றி. ஆகவே சுழுமுனையில இந்த காற்றை ஏறச் செய்தால் அந்த மூலக்கணல் நெற்றியில் உள்ள சந்திர மண்டலத்தினின்றும் வழிகின்ற அமுதத்தை உண்டு ஆனந்த சமாதியில பரவச நிலையோடு இருக்கலாம். அப்படி இருப்பதினால என்ன நன்மை கிடைக்குமா? மால் கொண்டு தேரும் உண்ணும் மருளரை. தேரல்னா மயக்கத்தை தரத்தக்க மது. மூலாதாரத்துல போய் அமிர்தத்தை உண்டு நீ பரவச நிலை அடையணுன்றதுக்கு மாறா மதியை மயக்கக்கூடிய தேரல்னா மது அல்லது கள். மால் கொண்டுனா மயக்கம் கொண்டு தேரலை உண்ணும் மருளரை. கள்ளினையும் ஏனைய பிற போதை பொருளையும் லாகிரி வஸ்துக்களையும் உண்ணும் மருளர், அறிவிலே குழப்பமானவர்கள். மேல் கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே. இப்படிப்பட்டவர்களை தேடி கண்டறிந்து அவர்களை
தண்டிக்க கூடிய நிலைக்கு எவன் முன் வருகிறானோ அவன்தான் வேந்தன். எப்படி? மது குடிக்கிறவனை தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்கிறவன் தான் மன்னன். எப்படி? அன்றைய சமூக நெறி. இன்னைக்கு அரசுதான் மதுவையே விற்கிறது. இந்த கொடுமை உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆச்சரியமான விஷயம். அது நம்ம நாட்டுலதான். உலக நாடுகள்ல போய் பார்த்தீர்கள் என்றால், நான் ஒரு சில நாடுகளுக்கு பயணப்பட்டு இருக்கிறேன். அதனை கொண்டு நேரடியாக உணர்ந்ததும் நான் கற்று தெரிந்ததும், எல்லா நாடுகளிலும் மது என்ற ஒன்றை தனியார் தான் விற்கிறார். நம் நாட்டுல மட்டும்தான் அரசே முன் வந்து விற்பதோடு இல்லாமல் இதுல ஒரு பெருமை வேற பேசிக்கொள்ளும். ஆண்டுதோறும் நாங்கள் இத்துணை 1000 கோடிக்கு விற்பனையை உயர்த்தி இருக்கிறோம். இதை சொல்லுதற்கு இந்திய குடிமை பயிற்சியை முடித்த அதிகாரிகள் பேசுகிறார். ஒரு IAS ஆபீஸ். அதாவது மிகப்பெரிய சாதனையா. போன ஆண்டு 46,000 கோடிக்கு தான் மது விற்பனை ஆயிற்று. இந்த ஆண்டு 52,000 கோடிக்கு. மேலும் பல குடிமக்களை நாங்கள் வளர்த்து இருக்கிறோன்ற பெருமை. எப்படி? இதனை செய்யக்கூடாது. மேலான ஞானத்தின் மூலமாக பரவச நிலையை அடைதற்கு மாறாக தவறான முறையிலே சென்று மதுவினை குடித்து அதனை பரவசம் என்று கருதி கொண்டிருக்கக்கூடியவர்களை மன்னன் தேடி கண்டறிந்து அவர்களை தண்டிக்க வேண்டும். அதுதான் செம்மையான ஆட்சி என்றார் திருமூலர். மாறாக இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அரசே இதனை முன்னெடுத்து எல்லோருக்கும் மது அருந்த வழியை வகுத்து தந்து கொண்டிருக்கிறது. திருமந்திரத்துல சொன்னது போல ஒரு சமூகம் இருப்பதாக, ஒரு ஆட்சியாளன் இருப்பதாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த சமூகம் எவ்வளவு பாதுகாப்பானது, எவ்வளவு மேன்மையானது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாயிற்று என்றால், நான் அடிக்கடி சொல்லுவேன், வீடுகளுக்கெல்லாம் தாழே இட வேண்டும், வீடுகளுக்கெல்லாம் பூட்டு வேண்டும். என்ன காரணம்னா, ஒழுக்கம் என்பது அறிவோடும் திறனோடும் செயல்படுகின்ற வரைக்கம்தான் ஒழுக்கம் ஒழுக்கமாக. ஆகவே அப்படிப்பட்ட அறிவினோடும் திறத்தினோடும் ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய பொறுப்பு ஆள்பவனுக்கு இருக்கணும். மாறாக அந்த ஆள்பவனே ஒழுக்க கோட்டினுக்கு உட்பட்டால் சமூகம் எப்படி ஒழுங்கா? அதனால திருமந்திரம் எல்லாம் சொன்ன சிந்தனை மிக உயர்ந்த சிந்தனை. நம்மால் அதை தெரிந்து கொள்ளவாவது வாய்ப்பு இருந்ததுன்னு மகிழ்ச்சி அடையுது. அதனை எட்டி பிடிக்க முடியுமான்னா எனக்கு தெரியாது, முடியாது என்றே நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப வெகு தூரம் நடந்து வந்துட்டோம். தவறான பாதையில வெகு தூரம் சில தலைமுறைகளாகவே நாம பயணித்து விட்டோம். இனிமே மீண்டும் இந்த சமூகத்தில் அறநெறியை புகுத்தி ஒரு நேர்மையான வழிமுறையை உருவாக்க வேண்டும்னா ஒரே வழிதான், இந்த சமூகம் முற்றிலுமாக அடியோடு அழிக்கப்படும். வேறு வழி வாய்ப்பே கிடையாது. அடுத்தது, தத்தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்த்தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடன். தத்தம் சமயம், இதுல இருக்கக்கூடிய அழகான பொதுமையை பாருங்க. ஒவ்வொரு சமயமும் ஏதோ ஒரு விதத்துல ஒழுக்க நெறியை உணர்த்துகிறது. அந்த ஒழுக்க நெறியை பின்பற்றாமல் அந்த சமயத்துக்கு உண்டான அடையாளங்களை மட்டும் பின்பற்றுவதில் என்ன பயன்?
இன்றைக்கும் சமூகத்துல பல்வேறு சமயங்கள் இருக்கு. அத்துணை சமயங்களும் ஏதோ ஒரு இலக்கை மக்கள் மத்தியிலே கொண்டு வைத்து அதனை நீ அடைவதினால் உனக்கு நன்மை கிடைக்கும், நீ மேன்மை அடைவாய்ன்னு சொல்லுகிறது. அந்தந்த சமயத்தில் உள்ளவர்கள் அவ்வாறு சொல்லப்பட்ட நெறிகளை பின்பற்றாமல் அந்த சமயங்களுக்கு உண்டான வெறும் குறியீடுகளை மட்டுமே, அடையாளங்களை மட்டுமே கொண்டிருப்பதினால் என்ன நன்மை வந்தது? ஆகவேதான் தத்தம் சமய தகுதி இல்லாதாரு அந்த சமயங்கள் சொல்லப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்காமல் வெறும் அந்த சமய சின்னங்களை மட்டும் அணிந்து கொண்டிருப்பவர்களை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி, அனைத்து சமயங்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமான் தான் சொன்ன ஆகம நெறி. ஒரு கேள்வி வரலாம், என்ன சார் அந்தந்த சமய நெறின்னு கருத்தை சொல்றீங்க, ஆனால் எல்லா சமயங்களுக்கும் பொதுவான ஆகம நெறியை சிவன் சொன்னான். இப்பொழுதும் சொல்றேன், வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சைவ ஆகமங்கள் இருக்கக்கூடிய நூல்களை படித்துப்பார். 36 விதமான ஆகம நூல்கள் இருக்கு. இந்த ஆகம நூல்களை படித்து பாருங்க. இந்த ஆகம நூல்கள்ல சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களைத்தான் காலங்காலமாக புதிது புதிதாக தோன்றிய சமயங்கள் தங்களினது கோட்பாடுகளாக மாற்றி உரைத்து இருக்கின்றன. நம்புவீர்களா? அதுக்கு ஒரு சின்ன மேற்கோள் சொல்றேன். பழைய ஏற்பாடுன்னு இருக்கு, விவிலியத்துல, அதாவது இயேசுநாதருக்கு முன்பு தோன்றிய அந்த சமயத்தை சார்ந்த சில ஞானியர்கள்னு வைத்துக் கொள்ளுங்க. ஏப்ரஹாம் இப்படி போன்ற அவர்களால் சொல்லப்பட்ட கருத்தை தொகுத்து சொல்லி இருக்கக்கூடிய பகுதி தான் பழைய ஏற்பாடு. அதுல எண்ணாகமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆகமத்தை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்ம அறநூல்களான திருக்குறளும் நாலடியாரும் என்ன சொல்லி இருக்கின்றனவோ அது அப்படியே அதுக்குள்ள பாரு. அப்படி உடனே அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னாக்க இல்ல இல்ல நாங்க தான் இது ரொம்ப முன்னோடியாக யோசித்து சொன்ன நூல். அப்படியா? சரி. இப்ப எண்ணாகமம் பழமையானதுன்னா எண்ணாகமத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த சைவ ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட செய்திகள் அதனை காட்டிலும் பழமையானது. இந்த ஆகமம்ன்ற சொல்லே அவர்கள் கையாளுவதே நம்ம மொழியிலிருந்து எடுத்தது. கமம், அது ஆனா உயிர், நம்முடைய உயிருக்கு ஆன்னு பேர், பசு ஆ. அதனாலதான் இறைவனுக்கே பெயர் என்னன்னா ஆ உடையார். நம்மை போன்ற ஆத்துமாக்களை எல்லாம் தனது அருள் ஆட்சியின் கீழ் கொண்டவன். ஒரு கோவிலே இருக்கு, பலமுறை சொல்லியிருப்பேன். மாணிக்க வாசகரால் கட்டப்பெற்ற கோவில், அதற்கு அவர் கொடுத்த பேர் திருப்பெருந்துறை. இப்பொழுது அதற்கு பெயர் ஆ உடையார் கோயில். சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேர். ஆத்மானா உயிர்கள்னு அர்த்தம். இந்த உயிர்களுக்கு எல்லாம் அவன் நாதன், நாதன்னா தலைவன் அர்த்தம். ஆத்மநாதன். கோவில போய் பார்க்கணும், அவ்வளவு பெருமையான கோவில், பல முறை சொல்லி இருக்கேன். அதனால ஆ உடையார்னாக்க இந்த ஆத்துமாக்களுக்கு தலைமை பொறுப்பு உடையவன். ஆ கமம்னாக்க இந்த உயிர்களெல்லாம் சென்று பொருந்தக்கூடிய முறையான இடம்.
கம் ஆங்கில சொல் அல்ல. அது கம் என்றது தொல்காப்பியத்துல ஈமும் கம்மும் ஆரம்பிக்கிறார். நூற்பாது கமம் பொருந்தி நிற்றல். உயிர்கள் எதன் வழி பொருந்தி நிற்றால் மேலான அறிவை பெறும்னா அதுக்கு பேர் ஆகமம். அந்த அடிப்படைய இந்த ஆகமத்துல பார்த்தீர்கள் என்றால் எல்லா திருக்குறள் கருத்தும் இந்த பழைய ஆகமத்தில் இருக்கு. அதை விட சாலமன் பாடின இயாம்பிக்ஸ் நீதி பாடல்கள்னு அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார். அது அப்படியே நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கிற பல பாட்டினுடைய கருத்து. அதனாலதான் இங்க சொல்ல வேண்டி இருக்கு, அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி. என்ன, இவன் அநாத்தி, அவனால் சொல்லப்பட்ட ஆகம நெறியும் அநாத்தி. அதிலிருந்துதான் தத்தம் சமய தகுதி வந்திருக்கு. ஒவ்வொரு சமயத்தாரும் இதிலிருந்து கருத்தை எடுத்து எடுத்து தங்களுக்குரியதாக மாற்றி இருக்கிறார். ஆகவே அந்தந்த சமயத்தில் கண்டு உணரப்பட்ட செய்திகளை செய்திகளாக மட்டுமே தெரிந்து கொண்டு அதன் வழி நில்லாதவர்கள் தலைவனாகிய சிவபெருமான் அவனால் உரைக்கப்பட்ட ஆகம நூல் வழி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே, அனைத்து தண்டங்களையும் மறுமையில் அவர்க்கு செய்தல் திண்ணம் ஆயினும். நீ தப்பா நடந்துண்டா ஆகமத்துல சொன்னா போல சிவபெருமான் செய்த தவறுக்கு உரிய தண்டனையை அடுத்த ஜென்மத்துல தருவோம். இது ஆகமத்தினுடைய தாத்பரியம். ஆகமம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தவறு செய்த காலத்திலேயே இந்த பிறவியிலேயே நீ செய்த தவறுக்கு தண்டனை வேணும்னா யார் கொடுப்பானா? மெய்த்தண்டம் செய்வது அவேந்தன் கடன். இந்த பிறவியில நீ செஞ்ச தப்புக்கு உரிய தண்டனையை கொடுப்பது வேந்தனினுடைய கடமை. மறுமையில தண்டனை கொடுக்கிறது கடவுள். பழமொழி சொல்றோம் இல்லையா, தெய்வம் நின்று கொல்லும், அரசன் அன்றே கொல்லும். ஆகவே நல்லதோர் அரசன்னா தன் ஆட்சியின் கீழே தவறான வழி நிற்கக்கூடியவர்களை அவன் உடனுக்குடனாக தண்டித்தாக வேண்டும். ஆட்சி சிறப்பை சொல்லிட்டு வான் சிறப்புக்கு போறார். இதை ஏற்கனவே நான் திருக்குறள்லையும் இருக்குன்னு விவாதம் பண்ணி இருக்கோம். அந்த பகுதியையும் நம்ம படித்து வந்திருக்கிறோம். அதனால இங்க இதை மீண்டும் ஞாபகப்படுத்துறோம். ஏன் வான் சிறப்பு சொல்ல வேண்டும்னா, என்னதான் மன்னன் நேர்மையானவனாயும் அறநெறிக்கு வழுவாதவனாயும் இருக்கின்றான் என்று சொன்னாலும் அவன் நேர்மையோடு வாழுதற்கு நாட்டுல வளம் இருக்கும். அந்த வளத்தை தரக்கூடிய மழை முழுமையுமா இருக்கணும். வர்க்கடமும் பசியும் பட்டினியும் இருக்கக்கூடிய நாட்டுல ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்தல் என்பது கடினம். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நமக்கே கம்பராமாயணத்துல ஒரு பகுதியை படிச்சுட்டு வந்தோம். அயோத்தி மாநகர் சிறப்பு என்னன்னு கேட்ட போது கம்பன் வேடிக்கையா சொன்னா, இந்த நாட்டுல வள்ளல்களே இல்லைன்னு. அதிர்ச்சி எல்லாருக்கும். இவ்வளவு பாரம்பரியம் மிக்க நாடு, நாரணனே இந்த நாட்டுல அவதரிக்க போறான் ராமனா. ராமனது தந்தையாகிய தயரதன் அவ்வளவு வேள்விகள் செய்தான். அவனுக்கு குருவாக இருக்கக்கூடியவன் வசிஷ்டன். இப்படிப்பட்ட பாரம்பரிய பெருமைக்கு உண்டான சிறப்புகளையெல்லாம் ஒருங்கே பெற்ற இந்த நாட்டுல வள்ளல்கள் இல்லையா? இது என்ன விபரீதம்னா, கம்பன் ரொம்ப அழகா சொன்னா, வன்மை இன்மையால் ஓர் வன்மை இன்மையா, வறுமையின்மை. இந்த நாட்டுல ஏன் தெரியுமா வள்ளல்கள் இல்லை? நாட்டுல வறுமையே இல்லை.
வறுமைன்னு ஒண்ணு இருந்தாதானே அதை போக்குறதுக்கு எவனாவது பொருள் கேட்க வருவான். அப்ப கேட்கக்கூடிய பொருளை கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் இருப்பார்கள். நாட்டுல எல்லாரிடமும் எல்லாம் இருக்கிறது. நாட்டுல வறுமை இல்லை. இப்ப வள்ளல்கள் ஏது? அப்போ ஒரு நாட்டுல வறுமை இல்லாத நிலை வந்தாதான் வள்ளன்மை இருக்கும். ஆட்சி செய்யக்கூடிய மன்னனு நேர்மையான. அப்ப அந்த வளம் மிக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா நாட்டுல மழை சிறக்க வேண்டும். அதான் அடுத்த தலைப்பு. அமுதூறு மாமழை நீர் அதனாலே அமுதூறும் பன்மரம் பார்மிசை தோற்றும் கமுகூறு தெங்கு கரும்பொடு வாழை அமுதூறும் காஞ்சிரை ஆங்கது வாழை. ரொம்ப அழகான இடம். அமுது ஊறு மாமழை வற்றாத அமுதத்தை போன்று வானத்திலிருந்து ஊற்றெடுத்து மழையானது சுரந்து கொண்டே இருந்தது என்றால், அப்படிப்பட்ட மழை நீர் அதனால் அமுது ஊறும் பன்மரம் பல்வேறு விதமான பயனினை தரத்தக்கதாகிய பல மரங்கள் விளையும் பார்மிசை தோற்றும். நல்ல பலன் தரக்கூடிய நல்ல பல மரங்கள் தோன்றும். என்ன நல்ல மரங்கள்? கமுகு. கமுகுன்னா பாக்கு. கூறு தெங்கு, எல்லோராலும் போற்றப்படக்கூடிய தென்னை மரம். தெங்குன்னா தென்னை மரம். கரும்பு, வாழை. ஒரு கேள்வி கேட்கலாம். இவ்வளவு விளக்கத்தை சொல்லிட்டாரு, ஏன் நெல்லு சொல்லல? இந்த நாளும் விளையக்கூடிய நன்சையில நெல்லு தானா விளையும், வேற ஒண்ணுமில்லை. இந்த நான்கும் நன்சை மரங்கள். நாட்டுல நல்ல மழை இருந்தால்தான் இந்த பாக்கும் தென்னை மரமும் கரும்பும் வாழையும் தோன்றும். ஏன் மரம்னு சொன்னார்னா, நின்று பலகாலும் விளைவை தரக்கூடியது. நெல்லு அப்போதைக்கு அப்போதே விளைந்து உணவாகும். மேலே சொல்லப்பட்ட அடுத்த கேள்வி எல்லாம் குறுக்கு கேள்வி கேட்பீர்கள் நம்பிக்கையோடையே சொல்றேன். வாழை எப்படி? வாழை ஒரு குலை தள்ளினால் அடுத்த கன்றை தோற்றுவித்துதான் அது மடியும். கிராமங்கள்ல போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள். வாழை குலையை எடுத்ததன் பிறகு வாழை மரத்தை உடனே அறுக்க மாட்டார். அதன் வேரடியில குருத்து தோன்றியதன் பிறகு அந்த குருத்து ஓரளவு வளர்ந்ததன் பிறகுதான் தாய் வாழையை வெட்டுவார். அதே போல கரும்பு ஒரு முறை நெட்டாயிற்றுன்னா அந்த அறுவடையின் போது அந்த கரும்பினுடைய கணுக்கள் பூமியில வெவ்வேறு விதமாக வளர்ந்திருக்கும். அதை கால் கொண்டு மிதித்து பூமியில ஊன்றுவார்கள். அங்கிருந்து மீண்டும் அடுத்த கரும்பு வளரும். அதனாலதான் இவைகளை எல்லாம் மரங்களோடு சேர்த்தினார். கமுகு, கூறு தெங்கு, கரும்பொடு வாழை. ஏன் நெல்ல சொல்லலைன்னா, இந்த நான்கும் இருக்கிற இடத்துல நெல்மணி செழிப்பார். இந்த மழையானது இல்லாமல் போனால் இவ்வாறு மேற்கூறின மரங்கள் இருக்காது. அதற்கு மாறா எது நிற்கும்? அமுதூறும் காஞ்சிரை ஆங்கது வாமே. எட்டி போன்ற நச்சு மரங்களும் அந்த மழையினால் உருவாகும். அவைகளினால் பயன் இல்லை. அதுக்கு பழமொழியே சொல்லிட்டு, கையில பொருள் உள்ளவன் அடுத்தவனுக்கு அந்த பொருளை கொடுத்து உதவலைன்னா அதுக்கு ஓமையே எட்டி தான். ஈயாதான் இருந்தென்ன இறந்தென்ன எட்டி காய்த்தென்ன பழுத்தென்ன. எட்டி மரம் எவ்வளவுதான் காய்த்தாலும் என்ன பயன்? பழுத்தாலும் என்ன பயன்? அதை யாரும் பறிக்க போவதில்லை, அதை யாரும் உண்ண போவதில்லை. அதுபோல தன் செல்வத்தை பிறருக்கு கொடுக்காதவனிடம் எவ்வளவு செல்வம் இருந்து என்ன பயன்?
சங்க இலக்கியம் ரொம்ப அழகா சொல்லும். கழைதின் யானையார்னு ஒரு புறநானூற்று புலவர் பாடியிருக்க, ரொம்ப அழகான பாட்டு. தென்னீர் இமிழ்பரப்பின் நீர் ஓட்டோர் உண்ணாராகுவர். கடல் மாதிரி தண்ணி இருக்கு, கடல் போல ஒருத்தங்கிட்ட செல்வம் இருக்கு, எவனும் நீர் வேட்கை உள்ளவன் கடல்ல போய் தண்ணி குடிக்க மாட்டான். நான் அதுல இருக்கிற உப்பு மேல இவனுக்கு தாகத்தை உண்டு பண்ணி இவன் அழிச்சு. அது போல கடல் போல செல்வம் இருக்கக்கூடியவன் பிறருக்கு கொடுக்க வேண்டும்ன்ற மனது இல்லைன்னு அவன்கிட்ட யாரும் போகமாட்டாரு. அதற்கு மாறாக ஆவும் ஆவும் சென்று நக்கலக்கிய சேரோடு பட்ட நீர் சிறுமை தாயினும் உன்னீர் மருங்கின் அதன் பலவும். ஆவும் மாவும் குடித்து எஞ்சி இருக்கக்கூடிய நீர் இப்படி கலங்கியே இருந்தாலும், சேரோடு கலங்கி இருந்தாலும், அந்த நீர் குடிப்பதற்கு உண்டானது என்பதினால அதை நோக்கி பலர் வருவார்கள். அது மாதிரிதான் மழையும். தான் கொண்டுள்ள அந்த நீரை உலகிற்கு கொடுத்து உலகில நல்ல பலவாகிய மரங்கள் வளருவதற்கு அது காரணமாக இருக்கும். அதே நேரத்துல சில நேரங்கள்ல தவறான மரங்கள் தோன்றுவதற்கும் இந்த மழை காரணமாயிடும். ஆகவே இந்த மழையினால் தோன்றக்கூடிய தேங்காயோ பாக்கோ கரும்போ வாழையோ பயன்படும், எட்டியினால் ஒரு பயனும் இருக்காது. வரையிடை நின்றிழி வான்நீர் அருவி உரையிலை உள்ளத்து அகத்து நின்று ஊறும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்தை கழுமணி ஆரே. மழை வெள்ளத்திற்கும் சிவனது அருள் வெள்ளத்திற்கும் சூட்சமமான விளக்கம். வரையிடை நின்று இழி வான்நீர் அருவி. வரைன்னா மலை, மலையில் மழையானது மலையில் பொழிய அந்த மழையானது மலையில பட்டு அருவிகளாக பெருக்கெடுத்து அருவியாக பூமியில பாய வரை இடை நின்று இழி வான்நீர். இழிதல்னா சிந்துதல், வான்நீர் மழை, அருவியாக மலையிலிருந்து பூமியில விழக்கூடிய தண்ணீர் உரையில்லை உள்ளத்து அகத்து நின்று ஊறும். அந்த மழையால் மலையிலிருந்து பாய்கின்ற அந்த வெள்ளம் போல அந்த வெள்ளத்தினால் இடமும் காலமும் சுட்டும் சொல்லில்லை நுரையில்லை மேலே மூடுகின்ற பாசி இல்லை. இந்த நீருக்கு இதெல்லாம் உண்டு. மலையிலிருந்து அருவியாக விழக்கூடிய நீர் தங்கு தடையில்லாமல் விழாது, தங்கும். எங்காயிலும் குட்டையில் தேங்கும், பாசி மூடும். இந்த நீருக்கு குறையாவது உண்டு, ஆனா அது தேவை. ஆனால் இறை அருள் என்கின்ற அருவி இருக்கே, உரையில்லை உள்ளத்து அகத்து நின்று ஊறும். இறைவன் சிவனை உள்ளத்தினுள் எண்ணினால் உள்ளே இருந்து ஊறக்கூடிய அந்த அருள் வெள்ளம் இருக்கிறதே, அதுக்கு நுரையில்லை, மாசில்லை, குறையே சொல்ல முடியாத அருள் வெள்ளத்துக்கு. நுண்ணிய தென்னீர் கரையில்லை, அருள் வெள்ளத்திற்கு கரையே கிடையாது. எந்தை கழுமணி யாரே. இறைவனது அருள் வெள்ளத்தினுக்கு மற்றைய மழை வெள்ளம் போல எந்த விதமான வரையறையும் கிடையாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ மழையினது இன்றியமையாமையை சொல்லிட்டு தானத்துக்கு வருகிறது. ஆட்சி வளம் இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்துட்டதுன்னா எல்லோர் கையிலும் செல்வம் இருக்கும். நாடி வந்தவர்களுக்கு இயன்றன உதவும், அவ்வளவுதான். எப்படி? ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவினே. அறம் செய்யணும்னு ஒரு விருப்பம் வந்துட்டதா, என்ன செய்யணும்? அறத்தினை பின்பற்றி அதன் வழி நிற்க வேண்டும்னா உங்களிடம் யாரெல்லாம் வந்து
தேவை என்று கேட்கிறார்களோ அவர்கள் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்காதீர்கள். யாருக்கும் இடுமை. அவன் யாரா வேணா இருக்கட்டும். உங்களினுடைய கடமை கொடுப்பதுதான். அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு உண்டான பாவம். அது ஐயோ நான் கொடுத்த பொருளை கொண்டு அவன் மது அருந்துகிறான்னு நீ உன்னுடைய நோக்கத்தினுக்கு உட்பட்டு கொடுத்தது. அவன் உணவை உட்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமா இருக்கணும். உன்னுடைய நோக்கம் தெளிவானது. அதை அவன் தவறாக கையாளுகிறான்னு சொன்னா பாவம் நமக்கு இல்ல. மழை நீர் தூய்மையானதுதான். அது நம் இல்லத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய கழிவு நீர்ல பொழிகிறதே என்பதனால மழை நீரை கழிவு நீர்னு சொல்லிடுவோமா? யோசிச்சு பாருங்க. மழை நீர் எல்லோருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் அது பொழிகிறது. நம் இல்லத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கழிவு நீர் செல்லக்கூடிய பாதையில அந்த மழை நீர் பொழிவதினாலே ஆகா மழை நீரெல்லாம் கழிவு நீர்னு சொல்லி மழை நீரை ஒதுக்க முடியுமா? அது போல்தான் உங்களால் செய்யப்படக்கூடிய தானம். இன்னார் இனியர்னு பார்க்க வேண்டாம், எல்லோருக்கும் கொடுங்கள். அதை கொள்பவன் அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளுகிறான் என்பது அவனவனினுடைய பாவ புண்ணியங்களை சார்ந்து. நீங்க அதற்கு கவலையே படும். ஆகவேதான் அவர் இவர் எண்ணன் மின். அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் தீயவன் எல்லாம் யோசிக்காத. பார்த்திருந்து உண்மின். மற்றவர்கள் பார்க்க பார்க்க நீங்கள் மட்டும் உண்டு கொண்டு இருக்காதீர்கள். ஐயம் இட்டு உண். அமிழ்தே ஆயினோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உண்ணுங்கள். பழம்பொருள் போற்றன்மின். பழமையாக சொல்லப்பட்ட பெரியதோர் அறம் விருந்தினர்களை எதிர்கொண்டு வரவழைத்தல். அப்படி வரக்கூடிய விருந்தினர்கள் வருகிறார்களா என்று வந்தவர்களை போற்றி புறந்து அவர்களுக்கு உணவு அளித்த பின் உண்ணுங்கள். போற்றன்மின். வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். ஆகவே விருந்தினரை எதிர்பார்த்து அவர்களுக்கு உணவு அளித்ததன் பின் நீங்கள் உண்ணத் தொடங்குங்கள். எது போல காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே. காகமானது தங்களுக்கு கிடைத்த உணவை தான் மட்டும் உண்ணாமல் தன் இனமாகிய ஏனைய பிற காகங்களுக்கு பகிர்ந்து தந்து உண்ணுவது போல் நீங்களும் அப்படி செயல்பட்டீர்கள் என்றால் உங்களினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த தானம் சிறந்ததாயிருக்கும், உங்களுக்கு மேலானதாயிருக்கும் என்பதாக பார்த்து வந்தோம். இதனுக்கு அடுத்து நாம பார்க்கக்கூடியது தானம் செய், அது அறம்னு சொல்லிட்டார். அறம் செய்பவனது திறம் என்னன்னு தெரியும். அறம் செய்பவனது திறம், அவனது தனிப்பட்ட ஆற்றல், அதை தெரிந்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத பகுதி. அறம் செய்தல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் திருமந்திரம் மிக எளிதானதாக அதை சொல்லுது. எப்படியா? தாம் அறிவார் அண்ணல் தாழ் பணிவார் அவர், தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர், தாம் அறிவார் சில தத்துவர் அவர்கள் ஆவார் அவர்கள், தாம் அறிவார்க்கு தமர் அன்பராம் அன்பர் ஆனாமே. ரொம்ப அழகான இடம். இதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால் இதனுடைய அழகு புலப்படும். தாம் அறிவார், தாம் அறிவார்னாக்க அறத்தின் வகைகள் எவை எவை என்பதை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, இது அறம், இதை பின்பற்ற வேண்டும், இதனை செய்தாக வேண்டும் என்று யாரெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ தாம் அறிவார்
அண்ணல் தாழ் பணிவாரவர். அறத்தை முற்றும் உணர்ந்தவர்கள் அண்ணலாகிய சிவபெருமானினது திருவடிகளை என்றும் பணிபவர்களாக இருப்பார்கள். தமிழ் இலக்கணத்துல இதுக்கு பேர் அர்த்தாபத்தின்னு. இது தெரிந்திருந்தால் அது தானாக தெரியும்னு அர்த்தம். உனக்கு அறம் தெரிந்திருந்தால் இறைவன் சிவபெருமானின் தாளை வணங்கவும் தெரிந்திருக்கும். ரெண்டும் வேறல்ல, அவ்வளவுதான் விஷயம். இறை வழிபாடும் அற வழி நிற்றலும் ஒன்று. ஒண்ணு இறை வழிபாடு செய்தால் அறம் வழி தானாக நிற்பாய். அரண் வழி நின்றாய் என்றால் இறைவன் தானாக வந்து நிற்பான். அவ்வளவுதான். ஒன்றை ஒன்று அவாவி நிற்கக்கூடியது. அறமும் இறைவனும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கும், ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும். இதான் அடிப்படை. அதை புரிஞ்சுக்கணும். அறம் வேறு இறை வேறுலாம் பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒன்று. அதுதான் அடிப்படை. ஆகவே தாம் அறிவார் அண்ணல் தாழ் பணிவார் அவர், தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர். இந்த அரணினது திருவடியை யாரெல்லாம் வணங்குதற்கு அறிவார்களோ அவர்கள் யாவரும் அறம் தாங்கி நின்றார், அறத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப இதுல இருந்து என்ன குறிப்பு? இறை வழிபாடும் அறத்தை பின்பற்றுதலும் வெவ்வேறானவைகள் அல்ல, ரெண்டும் ஒண்ணு. அதனாலதான் இறைவனை அறத்தின் வடிவம்னு சொல்றோம், அறமே அவனாக இருக்கிறான்னு சொல்றோம். ஆகவே தாம் அறிவார் சில தத்துவர் ஆவார்கள். அதனால இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் அறிவுடையோர்களாக கருதப்படுவார்கள். இந்த இறைவனோ அறமும் ஒன்று என்று யார் அறிந்தார்களோ அவர்கள் சில தத்துவர் ஆவார்கள். அந்த தத்துவத்தை உள்ளீடான உயர்வை புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டால் தாம் அறிவார்க்கு தமர் அன்பர் ஆனாம். அப்படி உணர்ந்து கொண்டவர்கள் அனைவருமே தாங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் தங்களை சார்ந்த அனைவருக்கும் அன்பர்களாக, அவர்களால் நேசிக்கப்படக்கூடியவர்களாக என்றென்றும் இருப்பார்கள். ஆகவே அறம் செய்பவன் ஆண்டவனை அறிவான், ஆண்டவனை அறிந்தவன் அறம் இன்னது என்று தெரிந்திருப்பான். அவ்வாறு தெரிந்ததை எவன் செய்கிறானோ அவன் வாழும் சமூகத்தில் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடியவனாயிருப்பான். அதுதான் திறம். தர்மத்தை செய்தவனை அந்த சமூகத்தில் வாழக்கூடிய அனைவரும் விரும்பி ஏற்பார்கள், நேசிப்பார்கள். சரியா?